Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் நீங்க கண்டினியூவா பார்க்கறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எபிசோட் 3 ஓட ஸ்டார்டிங்ல டாய்பேய்ன்ற ஒரு இடத்தை காட்டுறாங்க. அண்ட் இங்க லிபா ஒரு ஆள் கிட்ட டீலிங் பேசி அவங்க கிட்ட இருந்து ஒரு டீமன் அடப்பட்டிருக்க பெட்டியை வாங்குறான். அப்புறம் இவன் அந்த பாக்ஸை தொட்டு பார்த்துட்டு லார்ட் வாரியர் நான் உங்களை வெளியே கொண்டு வரேன்னு சொல்ல இப்ப அந்த டீமன் உருவான கடையை காட்டுறாங்க. அடுப்படி ஒரு காலகட்டத்துல இந்த உலகத்துல ஒரு நிம்மதியே இல்லாம இருந்தது. சோ ஒரு ராஜா எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும்ன்ற எண்ணத்துல அதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா ஒரு வாரியர் மட்டும் அதுக்கு அகேன்ஸ்டா இருந்தான். அதனால அவனுக்கும் ராஜாக்கும் சண்டை நடக்க அதுல அந்த ராஜா அந்த வாரியரை கொண்டுறாரு. அண்ட் அதுக்கப்புறமா உலகத்துக்குள்ள நிம்மதி வந்துருது. பட் அப்போ அந்த வாரியரோட ஆவி அடங்கல. அதோட கெட்ட எண்ணம் ஒரு ஈவில் ஃபோர்ஸா மாறி அது ஒரு பவர்ஃபுல்லான டீமனா உருமாறிச்சு. அண்ட் அதோட பேரு தான் குயிராங். கற்பனா இப்ப லிபாவோட ஆளுங்கள்ல ஒருத்தன் சில மன்றத்தை படிச்சுட்டு இருக்க லிபா அந்த பாக்ஸ்ல இருக்கிற செயின்ஸ கட் பண்ணி எடுக்கிறான். அதுக்கப்புறமா இவன் அவனோட கையை கட் பண்ணி அதுல இருந்து வர ரத்தத்தை அவனோட முகத்துல தடவிட்டு இவன் அங்க இருக்கிற ஒருத்தனை அந்த டீமனுக்கு நரபலி கொடுத்து அந்த டீமனை வெளியே கூப்பிடுறான். கற்பனா இங்க ஃபேய் நீரன் கிட்ட உனக்கு இங்க என்ன நடக்குதுன்றது தெரியுதுல்லன்னு கேட்க அதுக்கு நீரனோ இதெல்லாம் அந்த டீமனோட வேலையா இருந்தா அதை எப்படி நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும், அது நம்ம எல்லாரையும் விட ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னு சொல்ல பட் ஒரு ஊவா நம்ம ட்ரை பண்ணி பாக்கணும்னு ஃபேய் சொல்றா. ஆண்டாடி கேட்டு நீரனோ சிரிச்சுட்டு நீனும் அந்த வேர்டை விடலையான்னு கேட்க ஆண்டாடி கேட்டு ஃபேயோ நீ ஊ இல்லனா டென் யாருன்னு கேக்குறா. கற்பனா இப்ப போயிட்டு ஒரு கேஃபேக்கு வெளியே இருந்து யார் அந்த ஊன்னு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருக்க இங்கே கேஃபேக்குள்ள நீரன் ஒரு கபிள்ஸ மீட் பண்றதுக்கு வந்திருக்கான். தென் இவன் அவங்க கிட்ட ரெண்டு சோல ஒண்ணு சேர்க்கிற ரிச்சுவல பண்றது ஈஸி தான், பட் அதுக்கப்புறமா அதால உங்களுக்கு சில பிரச்சனை எல்லாம் வரும்னு சொல்ல அதை கேட்டு இந்த பொண்ணு நிரன் கிட்ட நீங்க லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறா. அண்ட் அப்ப பீட் அந்த கேஃபேக்குள்ள வரவும் நிரன் அவனை பார்த்துட்டு திரும்பி இவங்க கிட்ட நான் அகைன் உங்ககிட்ட அடிதான் சொல்றேன், இத பத்தி நீங்க இன்னும் நல்லா யோசிச்சு பாருங்க. நான் இந்த ரிச்சுவல் உங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணுன்ற டீடைல்ஸ மெயில் பண்ணி விடுறேன், நீங்க அதை பொறுமையா படிச்சு பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவன் அங்க ரெண்டு ஏஞ்சி பீட் கிட்ட போறப்ப பீட்டோ அவனை பார்த்து ஹாய் சொல்றான். ஆனா நிரனோ நீ இன்னும் எத்தனை நாளைக்கு என்ன ஸ்டாக் பண்ணலான்னு இருக்கன்னு கேட்க அதை கேட்டு பீட்டோ நான் இப்ப உன்னை ஸ்டாக் பண்ண நீ தானே லொகேஷனை சென்ட் பண்ணி என்ன வர சொன்னேன்னு கேட்கவும் ஏன்னா நீ கொஞ்சம் கூட கேப் விடாம எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்த அதான் அனுப்பி விட்டேன்னு நிரன் சொல்லவும் பீட்டருக்கு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண, எனக்குள்ள இருக்கிற டீமன் என் வாழ்க்கையவே நாசமாக்குது, சோ ஏதாச்சும் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்றா, இதை நான் ஒரு ஃப்ரெண்டா உன்கிட்ட கேக்குறேன்னு சொல்ல அதை கேட்டு நிரனோ நானும் உன்கிட்ட ஒரு ஃப்ரெண்டா சொல்றேன், என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, என்கிட்ட அந்த அளவுக்கு எல்லாம் பவர் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் வேற சீட்ல போய் உட்கார பீட்டோ அவன் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு நீ ஒரு ஊன்றது எனக்கு தெரியும் அண்ட் உன்கிட்ட இந்த உலகத்தை உருவாக்குன கடவுளோட பவர் இருக்குன்னு சொல்றப்ப டே யார் என்ன சொன்னாலும் நம்பிருவியா, அதெல்லாம் வெறும் கடடான நிரன் சொல்லவும் டென் அதெல்லாம் உண்மை கிடையாதான்னு பீட் ஷாக்கிங்கா கேக்குறான். அண்ட் அதை கேட்டு நிரனோ நீ உன்னோட மொழியை யூஸ் பண்ணவே மாட்டியாடான்னு திட்ட அதை கேட்டு பீட்டோ அது என்னமோ இருந்து போடு, பட் என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஊதான், சோ எப்படியாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுடான்னு சொல்ல அதை கேட்டு நிரனோ நீ என்ன ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்க அண்ட் அதோட நீ என்ன ஊனு கூப்பிடாடுன்னு சொல்ல அதுக்கு பீட்டோ நீ ஊதான் டென்னா உன்னை அப்படி கூப்பிடலன்னா வேற எப்படி கூப்பிடுறதுன்னு கேட்க அதை கேட்டு நிரனோ நீ ஊ இல்லன்னு அவன் தாத்தா சொன்னதை நினைச்சு பார்க்க இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுல நிரன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேம்பிளிங் பண்றத அவனோட தாத்தா பாட்டு கோவப்படுறாரு. டென் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததும் நீ அங்க என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு அவனோட தாத்தா கேட்க நிரனும் நான் கேம்பிளிங் விளையாடுனேன்னு சொல்றான். அண்ட் அதை கேட்டு இவரோ அது மற்றவங்களுக்கு தான் கேம்பிளிங், பட் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் அது ஹெவனுக்கு அகேன்ஸ்டா இருக்கிற மாதிரின்னு சொல்ல அதை கேட்டு நிரனோ இப்ப அதனால என்ன தாத்தா அதான் நான் அதுல வின் பண்ணிட்டேனே, சோ எவன் எனக்கு தானே சப்போர்ட் பண்ணுதுன்னு சொன்னதும் அதை கேட்டு இவரு செமையா டென்ஷன் ஆயிட்டு எவன் யாரோட சைடும் கிடையாது, அது யார் கூடயும் ஃப்ரெண்டா இருக்காது அண்ட் யாருக்கும் எதிரியாவும் இருக்காது, அது எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாக்கும்னு சொல்ல அதை கேட்டு நிரனோ பட் நான் ஒரு நாள் ஊவா மாறுவேன் அண்ட் அப்போ எவன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் தானே கேட்க அதை கேட்டு இவரோ நீ ஊ கிடையாது அண்ட் நீ அப்படி ஆகவும் மாட்டேன்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. அண்ட் அதோட அடுத்த நாள் அவரு அவரோட ஹெல்த் கண்டிஷன் காரணமா இறந்து போயிடுறாரு. கற்பனா இப்ப எங்க நிரன் அதை பத்தி எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இவன் வீட்டுக்கு இப்ப நீ ஃப்ரீயான மெசேஜ் அனுப்ப இப்ப இவங்க ரெண்டு பேரும் பாருக்கு வந்து அங்க ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. அப்ப பீட்டோ நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியாடான்னு கேட்க அதை கேட்டு நிரனோ கடுப்பாயிட்டு நீ இதை விடவே மாட்டியாடா, நான் எத்தனை தடவை தான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு கேட்டுட்டு அதோட நீ எல்லாம் எந்த மாதிரியான ஃப்ரெண்டு, நீ எப்ப பாரு உன்னை பத்தியே தான் பேசிட்டு இருக்கன்னு கோவப்பட அதை கேட்டு பீட்டோ நீயும் வாயை திறந்து ஏதாச்சும் பேசுடா, நீ புலம்பருக்கு தானே என்ன வர சொன்ன, சோ நீ உன் மைண்ட்ல என்ன இருக்குன்றத சொல்லு நான் அதை கேக்குறேன்னு சொல்ல என் மைண்ட்ல எதுவும் இல்லன்னு நிரன் சொல்றான். தென் எதுக்காக என்ன இந்த நேரத்துல ட்ரிங்க்ஸ் பண்றதுக்கு இழுத்துட்டு வந்தேன்னு பீட் கேட்க நிரனோ நீ என் பக்கத்துல சைலண்டா உட்காந்துரு எனக்கு அது போடணும்னு சொல்லிட்டு உன்னால கொஞ்ச நேரத்துக்கு வாயை மூடிட்டு உட்கார முடியுமான்னு கேட்க பீட்டோ சரி நீ என்ன சொல்றியோ நான் செய்யறேன்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடுறான். அப்ப நிரனுக்கு ஃபேய் கிட்ட இருந்து கால் வர நிரன் அதை அட்டன் பண்ண மாட்டேன்றான். சோ அதை பார்த்து பீட்டோ அது யாரு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டானு கேட்க நிரனோ இல்ல அவனோட அக்கான்னு சொல்றான். அண்டடி கேட்டு பீட்டோ உனக்கு அக்கா இருக்காங்களான்னு கேட்டுட்டு எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கான்னு சொல்ல அவ என் கூட பிறந்த அக்கா கிடையாதுன்னு நிரன் சொல்றான். டென்னி எதுக்காக அவ கால் அட்டன் பண்ண மாட்டேன்றன்னு பீட் கேட்க ஏன்னா அவ சரியான தொல்லைன்னு நிரன் சொன்னதும் பீட் உடனே என்னடா இப்படி சொல்றேன்னு ஷாக் ஆயிடுறான். அப்ப நிரனும் அவ என்ன பார்க்க வரும்போதெல்லாம் ஏதாச்சும் பிரச்சனைய கொண்டு வந்து இதை சரி பண்ணி கொடுன்னு கேப்பா, பட் எல்லாம் சரியானதுக்கு அப்புறமா என் முகத்திலேயே முழிக்க மாட்டான்னு சொல்ல
அடிக்கடி பீட்டோ என்னடா நீ இவ்வளவு ரூடா நடந்துக்கிற, ஒரு அக்கா தம்பியோட வேலையே ஒருத்தர் மாட்டி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறது தான். அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரப்ப அவ ஃபர்ஸ்ட் உன்னை பத்தி தான் யோசிக்கிறா. சோ இதை நினைச்சு உனக்கு சந்தோஷமா இல்லையான்னு கேட்டது. நீ இப்போ என்னையவே பாரு, என்னை பத்தி எல்லாம் யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஆண்டி என் கூட பிறந்த தங்கச்சி கூட நான் எடுக்குமே லாய்க்கிலன்னு தான் நினைச்சிட்டு இருக்கா. ஆண்டியில உன்னோட சிச்சுவேஷனை விட எந்ததான் மோசமா இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட உடனே நிரனும் இப்ப நாம ஏன் அகைன் உன்னை பத்தியே பேசிட்டு இருக்கோம்னு கேட்க அதை கேட்டு பீட்டும் டென்ஷன் ஆயிட்டு டென்னி வாயை திறந்து லட்சம் பேசுடா, நீ உட்காந்து புலம்பு நான் அதை கேட்கறேன்னு சொல்லி அவனை திட்டிட்டு இவன் இன்னொரு கிளாஸ் ஆர்டர் பண்ண அதை பார்த்து நிரனும் நீ ஆல்ரெடி நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றான். ஆனா பீட்டோ நான் எத்தனை ரவுண்டு போனாலும் ஸ்டெடியா இருப்பேன்னு சொல்லிட்டு இவன் இன்னொரு கிளாஸ் பீரை வாங்கி குடிக்கிறான். கட் பண்ணா இப்ப இவங்க ரெண்டு பேரும் ரோட் சைட்ல உட்காந்து இருக்கிறப்ப இதுக்குடா நான் உன்னை அடிக்கமா ட்ரிங்க்ஸ் பண்ணாடன்னு சொன்னேன்னு நிரன் பீட்டை திட்டுறான். ஆண்டோடுக்கு பீட்டோ நான் ஒன்னும் போடையில இல்ல, நான் தெளிவா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் கேப புக் பண்றதுக்கு அவனோட மொபைல் எடுத்து பார்க்க அது சார்ஜ் இல்லாம சுவிச் ஆஃப் ஆயிருக்கு. அதனால பீட்டோ நிரன் கிட்ட கேப புக் பண்ண சொல்றான். சோ நிரனும் சரி உன் அட்ரஸ் சொல்லுன்னு கேட்க அதுக்குள்ள பீட் போடையில மட்டையாயிடுறான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு பீட் ஏண்டிச்சதும் நான் எப்போ தூங்குனேன்னு கேட்க நிரன் அவன் கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றான். ஆண்டோட கேட்டதுக்கு அப்புறமா பீட்டோ இப்ப நான் தெளிவாயிட்டேன்னு சொல்லிட்டு இவன் அந்த வழியா வர டாக்ஸி ஒன்னு ஸ்டாப் பண்றான். தென் இவன் நிரனை பார்த்து நீ எப்படிடா வீட்டுக்கு போவேன்னு கேட்க நிரனும் என் வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு, நான் நடந்தே போய்ப்பேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அவ பீட்டோ அவனை ஸ்டாப் பண்ணி அவன் கிட்ட வந்துட்டு நான் இப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேக்குறது உனக்கு தொல்லையா இருந்தா ஐம் சாரி, எனக்கு தெரியும் அது கஷ்டமான விஷயம்னு, பட் என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்ன பெஸ்ட் ஊன்னு சொல்லிட்டு உனக்கு அகைன் இன்னொரு யாவை பிடிக்கணும்னா என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருப்பேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறமா நிரனுக்கு பீட் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அதுல பீட் அவனோட வீட்டு அட்ரஸ் ஷேர் பண்ணி நான் நெக்ஸ்ட் டைம் போடியில மட்டியாயிட்டா நீ என்ன இந்த அட்ரஸ்க்கு அனுப்பி விடுறேன்னு சொல்லி போட்டிருக்க. நிரன் அதை பார்த்து ஸ்மைல் பண்றான். அப்ப அங்க சில பேர் பைக்ல ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு போக நிரன் அந்த பேம்ப்ளெட்டை எடுத்து பார்த்து இதுக்கப்புறம் சாய்ஸ் உன்னோடதுதான் நிரன், நீ ட்ரைனிங் எடுத்து இதை விட ஸ்ட்ராங் ஆகலாம் ஆர் உன்னோட வாழ்க்கை ஃபுல்லா நீ இதே மாதிரி வீக்கா இருக்கலாம்னு ஃபேஸ் சொன்னதை இவன் நினைச்சு பாக்குறான். கட் பண்ணா இங்க லிப்பா வகையின் நரபலி கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்க. அதுல ஒருத்தனும் ப்ளீஸ் என்ன வித்துரு, நீ என்ன சொன்னாலும் நான் அதை செய்யறேன்னு சொல்றான். ஆனா லிப்பாவை ரெடியும் கண்டுக்காம அதை ரிச்சுவலை பண்ணி அவங்க எல்லாரையும் நரபலி கொடுத்துடுறான். அதுக்கப்புறமா இவன் அந்த மாஃபியாவை பார்க்க வர இவனும் அந்த ரோகிங்க எல்லாரும் செத்துட்டாங்களான்னு கேக்குறான். ஆண்டடுக்கு லிப்பாவும் அவன் நரபலி கொடுத்தத பத்தி சொல்லிட்டு அவங்க சாகுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நல்லது பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்ப லார்ட் வாரியர் அந்த படையெல்லாம் ஏத்துக்கிட்டாரு. அதோட இப்ப அவரோட பவரும் இன்க்ரீஸ் ஆனனால இப்ப மக்கள் இன்னமும் கோவப்பட ஆரம்பிப்பாங்க. சோ இப்ப அந்த பிரைம் மினிஸ்டருக்கு உங்ககிட்ட வந்து பேசுறத தவிர வேற வழியே இல்லன்னு சொல்றான். கட் பண்ணா அடுத்த நாள் லிப்பாவ் சொன்ன மாதிரியே மக்களோட ப்ரொடெஸ்ட் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறுது. அந்த நியூஸ் ரிப்போர்ட்ஸ் சொல்றவங்களோ ஒரு போட்டோ லீக் ஆனதுக்கு இவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்டான்ற மாதிரி டிபேட் பண்றாங்க. அதே நேரத்துல இங்க பிரைம் மினிஸ்டர் ஃபே கிட்ட பார்ட்டியில இருக்கிற எல்லாரும் என்ன ரிசைன் பண்ண சொல்றாங்க. பட் இப்ப நான் என்ன பண்ணட்டோம்னு கேட்க ஃபேயோ நீங்க அடுத்தவங்க சொல்றத கேட்காதீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற வாய்ஸ் என்ன சொல்லுதுன்றத கேளுங்கன்னு சொல்ல அது கேட்டு இவரும் எனக்குள்ள இருக்கிற வாய்ஸ் ஹெவன் என்ன இதை கண்டினியூ பண்ண சொல்லுதான்னு கேட்கவும் தென் நீங்க இதை நினைச்சு கவலைப்படாதீங்க, இது கண்டிப்பா ஒரு ஈவில் ஃபோர்ஸோட வேலை தான், ஹெவனோடது கிடையாதுன்னு சொல்றா. கட் பண்ணா இப்ப இங்க நிரன் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறப்ப இவன் அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு செடியில பட்டாம்பூச்சி வந்து உட்கார்றத பாக்குறான். அண்ட் இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுல நிரனோட தாட்டாக்கு ஃபியூனர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவரு நிரனை மீட் பண்ணி உன்னோட தாட்டா என்ன பத்தி சொல்லிருக்காரான்னு கேக்குறாரு. ஆண்டருக்கு நிரனோ இல்லன்னு தலையாட்ட தென் அவரு உன்னோட ஃபியூச்சர்ல உன்னோட டியூட்டி என்னன்றத பத்தி சொல்லிருக்காரான்னு கேட்க அடிக்கடி நிரனோ அவரு நான் ஒரு ஊ கிடையாதுன்னு சொன்னாரு. அதோட அவரு நான் அந்த மாதிரி ஆகவும் மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இவன் கோச்சிட்டு அவன் ரூமுக்கு வந்து படுத்துற. ஃபேய் அங்க வந்து நிரன் பக்கத்துல உட்காந்துட்டு இப்ப ஹெவன் உனக்கு ஒரு புது வழியை ஓபன் பண்ணி கொடுத்திருக்கு. அண்ட் இப்ப நீ செய்ய வேண்டியதெல்லாம் நீ உன்னோட 2 காலால அங்க வர்றதுதானே சொல்லிட்டு இதுக்கப்புறம் முடிவு உன் கையில தான் இருக்கு, என்ன பண்ணணும்ன்றத நீயே முடிவு பண்ணிக்கோ. அண்ட் நாங்க மதியம் வரைக்கும் வெயிட் பண்றோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அண்ட் நிரனும் அதை கேட்டு அப்படியே தூங்கிற. இவன் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏஞ்சி பாக்குறப்ப ஃபேய் அங்க 2 கிளம்பிடுறான். சோ நிரனும் உடனே அவன் தூக்கி போட்ட செயின் எடுத்துட்டு இவன் ஷார்ட் கட்ல ஓடி போய் அந்த காரை ஃபாலோ பண்றான். அண்ட் இப்படியே அவன் ரொம்ப தூரம் ஓடி போக ஒரு இடத்துல ஃபேய் அவனை பாட்டு காரை ஸ்டாப் பண்றான். கட் பண்ணா இப்ப நிரன் அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இவன் ஃபேக்கு கால் பண்ணி சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் பட் எனக்கு 100 மில்லியன் வேணும்னு சொல்லவும் நீ திருந்தவே மாட்டியாடான்னு ஃபே கேக்குறா. ஆனா அதுக்கு நிரனோ என்னால ஃப்ரீயாலாம் வேலை செய்ய முடியாது, அதோட எனக்கு ஒரு கண்டிஷனும் இருக்கு, என்னோட ஃப்ரெண்டும் நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பான்னு சொன்னதும் ஃபே அட கேட்டு ஷாக் ஆயிட்டு உனக்கு எப்போட்ல இருந்துடா ஃப்ரெண்டு கிடைச்சான்னு கேக்குறா. கட் பண்ணா இப்ப நிரன் பீட்டோட வீட்டுக்கு வந்துட்டு அங்க இருக்கிற போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கிறப்ப பீட் அங்க வந்து அவங்க கிட்ட கூல் ட்ரிங்கா கொடுக்குறான். அப்ப நிரனோ உன்னோட சைல்ட்ஹுட் பார்க்க நல்லாதான் இருக்கு, தென் எப்படி நீ ஒரு டெலிவரி பாயா மாறி கேம்பிளிங்க்கு அடிக்ட் ஆனன்னு கேட்க அதுக்கு பீட்டோ அது எப்படி எனக்கு தெரியும், மேபி இதெல்லாம் எனக்குள்ள இருக்கிற டீமனால இருக்கலாம்னு சொன்னதும் நிரன் அட கேட்டு சிரிச்சுட்டு இப்ப உனக்கு குறை சொல்றதுக்கு அந்த டீமன் கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை நல்லா போகும்லன்னு இவன் கலாய்க்க அதை கேட்டு பீட்டோ கடுப்பாயிட்டு இப்ப எடுக்க இங்க வேண்டன்னு கேக்குறான். தென் நீ எனக்கு ஹெல்ப் பண்ற வழியை கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்க ஆண்டடுக்கு நிரனும் அந்த டீமனை தொடர்றதுக்கு என்கிட்ட எந்த வழியும் இல்ல, பட் அதோட பவர்ஸ் யூஸ் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப எனக்கு ஒரு வேலை வந்திருக்கு, அதுக்கு உனக்குள்ள இருக்கிற டீமனோட பவர் நம்மளுக்கு தேவைப்படும், பட் அதை யூஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீ ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லவும் நீ எவ்வளவு தருவேன்னு பீட் கேக்குறான். அண்ட் அதை கேட்டு நிரனோ ஸ்மைல் பண்ணிட்டு அந்த அமௌண்ட சொல்ல வர அதுக்கு முன்னாடியே பீட் அவனை ஸ்டாப் பண்ணி நீ எனக்கு எவ்வளவு தருவேன்னு நான் கேட்கல, ஃபர்ஸ்ட் நீ எவ்வளவு வாங்குறன்றத சொல்லு, அண்ட் அதுல 2 பாடி எனக்கு வேணும், அப்படி இல்லனா நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லவும் நிரன் இந்த மூவை
இவன் எதிர்பார்க்கல. சோ இவனும் வேற வழி இல்லாம அதுக்கு ஓகே சொல்லிடுறான். கட் பண்ணா இப்ப இவங்க 3 பேரும் மற்ற ஊக்களை பார்க்க போயிட்டு இருக்காங்க. தென் இவங்க ஒரு இடத்துக்கு வந்ததும் பீட் அங்க கார் கிட்டயே வெயிட் பண்ண இவங்க 2 பேரும் மற்றவங்க கிட்ட அந்த டீமனை பத்தி எடுத்து சொல்லி நம்ம அதை சீல் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. அப்ப அதுல சிரான்றவன் நாம இந்த பிரச்சனையில தலையிட வேண்டாம், இது நம்ம டியூட்டிக்குள்ள வராதுன்னு சொல்ல அதை கேட்டு ஃபேயும் அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ண பாக்குறா. ஆனா நிரன் அவளை ஸ்டாப் பண்ணி இவன் சிரா கிட்ட நீ பேசுப்பா தம்பி, உன்னோட திமிரான பேச்சை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு இவன் வெறுப்பேட்ட. அங்க இருக்கிற ஒரு பெரியவரோ நிரனை சும்மா இருக்க சொல்றாரு. அப்ப சிராவோ இந்த பிரச்சனைக்கு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, இந்த டீமனை பாலிடிக்ஸ்க்காக தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, சோ பொலிட்டீஷியன்ஸ் தான் அதை பாத்துக்கணும், அதெல்லாம் நம்மளோட கணக்குல வராதுன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் அவங்களோட டீலிங் முடிஞ்சதும் அவங்களே அந்த டீமனை சீல் பண்ணிருவாங்கன்னு சொல்ல ஃபேய் அதை கேட்டு டென்ஷன் ஆயிட்டு இப்ப நீ என்ன சொல்ல வர, அந்த டீமனை அந்த கெட்டவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோன்னு சொல்ல வரியான்னு கேட்டுட்டு இதுதான் உன்னோட டியூட்டியா, இதுதான் உனக்கு ஸ்கூல்ல சொல்லி தந்தாங்களான்னு கேட்டுட்டு அதை கேட்டு சிராவோ நம்மளுக்கு ஒரே ஒரு டியூட்டி தான் இருக்கு, அதுதான் நேச்சரை பாதுகாக்கிறது, மத்தபடி உன்ன மாதிரி பவர்ஃபுல்லான ஆளுங்களுக்கு சேவை செய்யறதோ ஆறு உன்ன மாதிரி அந்த பவர்ஸை வச்சு பணம் சம்பாதிக்கிறதோ இல்லன்னு சொல்ல அதை கேட்டு இவரோ சிரா சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, சோ நீங்க 2 பேரும் அவங்க பாஸ் கிட்ட போய் அவனை ரிசைன் பண்ண சொல்லுங்க, இது அவனோட பிரச்சனை, சோ அவன் தான் இதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் அங்க 2 எஞ்சி போக அங்க இருக்கிற மத்தவங்களும் அங்க 2 எஞ்சி போயிடுறாங்க. அப்ப ஃபேய் சிரா கிட்ட நம்ம ஸ்கூல் டேஸ்ல 2 அக்கா தம்பியா பழகிட்டு வரோம், தென் எப்படிடா உன்னால இப்படி மனசாட்சியே இல்லாம நடந்துக்க முடியுதுன்னு கேட்க அதுக்கு சிராவோ நீ ஆல்ரெடி எங்க பேரெல்லாம் டேமேஜ் பண்ணிட்ட, பட் அதெல்லாம் மீறி உன்னை பார்க்க வேண்டியதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அவங்க 2 போயிட. அதுக்கப்புறமா பீட் உள்ள வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னு நிரன் கிட்ட கேக்குறான். ஆனா நிரனும் அவனுங்களை என் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லாதன்னு பீட்டை திட்டிட்டு அங்க 2 கோச்சிட்டு வெளில போயிட. பீட்டும் இப்ப நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்னு இவன் இப்படி திட்டிட்டு போறான்னு நினைக்கிறான். அப்ப ஃபேயோ நிரன் கிட்ட நம்ம அவங்க கிட்ட ஒரே நேரத்துல இப்படி பேசினனாலதான் எல்லாம் சொடப்பிருச்சு, மேபி நம்ம அவங்க கிட்ட தனித்தனியா பேசி பார்க்கலான்னு ஒரு ஐடியா சொல்ல அது கேட்டு நிரனோ நீ சொல்ற கணக்கு வச்சு பார்த்தாலே அதுல ஒருத்தரை கன்வின்ஸ் பண்றதுக்கே 1 வருஷம் ஆகும், சோ அடுத்த எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு 10 வருஷம் ஆகும்னு சொல்ல அது கேட்டு ஃபேயோ நம்ம அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம்டான்னு சொல்லி இவன் நிரனை கன்வின்ஸ் பண்ண பாக்குறா. ஆனா நிரனோ இதுக்கப்புறம் நான் அவனுங்க கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் கோச்சிட்டு அங்க 2 கார் எடுத்துட்டு கிளம்பிற. அட பாட்டு பீட்டோ இதை வச்சு நான் பணக்காரனா இல்லான்னு நினைச்சேன், பட் இப்படி எல்லாம் பாலா போச்சேன்னு அவன் கஷ்டத்தை சொல்லி புலம்புறான். தென் கொஞ்ச தூரம் தள்ளி நிரன் அவன் காரை ஸ்டாப் பண்ணிட்டு இன்னும் என்ன 2 பேரும் அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க, அந்த டீமனை பிடிக்க வேண்டாமான்னு கேட்டு கட்ட அதை கேட்டு இவங்க 2 பேரும் அந்த கார்ல போய் ஏறிக்கிறாங்க. கட் பண்ணா இப்ப இவங்க 3 பேரும் ஒரு பாருக்கு வந்திருக்க, இங்க நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னு ஃபேய் கேக்குறா. அந்த அதுக்கு நிரனோ ஹெல்ப் கேக்குறதுன்னு சொன்னதும் நீ அவன்கிட்டயா ஹெல்ப் கேட்க போறேன்னு ஃபேய் கேட்டு முடிக்கிறதுக்குள்ள நிரன் அவன் தேடி வந்த ஆளை தேடி போயிடுறான். அதுக்கப்புறமா நிரனோ வாஷ்ரூம்குள்ள வந்து பாக்க இங்க ஒருத்தன் டாய்லெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான். அண்ட் இவனோட பேரு ஜியா ஹவ். அதே நேரத்துல வெளியே இவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப பீட் ஃபேய் கிட்ட நிரன் நான் எனக்குள்ள இருக்கிற டீமனை கண்ட்ரோல் பண்றதுக்கு கட்டுக்கணும்னு சொன்னான், பட் நான் அதை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க அதை கேட்டு ஃபேயும் ஷாக் ஆயிட்டு நீ எதுவுமே தெரியாம எங்க கூட சுத்திட்டு இருக்கியான்னு கேக்குறா. அப்ப இவங்க 2 பேரும் வாஷ்ரூமை விட்டு வெளியே வராங்க. ஆண்டர்ல ஜியா ஹவ் நீ லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கடான்னு நிரனை திட்ட நிரனும் அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா ஜியா ஹவோ என்னாலலாம் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, நீ பேசுறதே கிறுக்குத்தனமா இருக்குடான்னு சொல்லிட்டு அங்க 2 போறப்ப இவன் வழியில ஃபேய பாட்டு ஹே எப்படி இருக்க உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேக்குறான். அப்புறம் இவன் பீட்ட பாட்டு நீ யாரான்னு கேட்க பீட்டும் நான் நிரனோட பிசினஸ் பார்ட்னர்னு சொல்றான். ஆண்டாட கேட்டு ஜியா ஹவோ சரி 2 பேரும் காலத்துக்கும் சேர்ந்தே இருங்கன்னு சொல்லிட்டு அங்க 2 போக நிரன் அவனை ஃபாலோ பண்ணி அவன் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு பிளீஸ் நான் எனக்கு ஹெல்ப் பண்ணு, எங்க டீம்ல இப்ப ஆள் குறையறாங்க அண்ட் நீயும் இங்க ஃப்ரீயா தானே சுத்திட்டு இருக்கேன்னு சொன்னதும் அது கேட்டு இவனும் கடுப்பாயிட்டு யாரா ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கிறது, நான் இங்க வேலை செஞ்சு டயர்ட்ல உட்காந்துட்டு இருக்கேன் அண்ட் நீயும் இது வரைக்கும் ஏகப்பட்ட யாவ புடிச்சிட்ட, பட் அடுங்கெல்லாம் புதுசா திரும்ப வந்துகிட்டே இருக்குதுங்க, சோ இதுக்கப்புறம் நான் அதுங்க கிட்ட எல்லாம் போக மாட்டேன்னு சொல்ல அது நீ நினைக்கிற மாதிரி வெறும் யாவும் கிடையாது, அது ஒரு பவர்ஃபுல்லான டீமன், அதை நம்ம இப்படி ஃப்ரீயா வெளியே சுத்த விடக்கூடாதுன்னு ஃபேய் சொல்ல அதை கேட்டு ஜியா ஹவோ தென் நீ உன்னோட பாஸ ரிசைன் பண்ண சொல்லிரு அண்ட் அதோட ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் ஆயிரும்னு சொல்ல அதை கேட்டு நிரனும் சிராவும் இதேதான் சொன்னான்னு சொல்றான். அண்ட் அதை கேட்டு இவனும் அவன் சரியாதான் சொல்லிருக்கான்னு சொன்னதும் வாடா நம்ம இங்க 2 போயிடலான்னு ஃபேய் நிரனை கூப்பிடுறா. ஆனா நிரனும் அவனோட கடைசி ஆயுதத்தை யூஸ் பண்றான். அண்ட் அடுப்படி இவன் ஜி ஹவ் கிட்ட எனக்கு உன்னை விட்டா வேற யாருன்னா இருக்கான்னு எமோஷனலா பேச அது கேட்டு இவனும் நிரன் கேள் பண்றதுக்கு ஒட்டுக்கிறான். கட் பண்ண அடுத்த நாள் இவங்க 2 பேரும் ஒரு கோயிலுக்கு வந்திருக்காங்க. அப்ப நிரன் ஜியாவு கிட்ட இங்க நம்ம யாரை தேடி வந்திருக்கோம்னு கேட்க இவனும் அந்த பொண்ணு தானே கை காட்டுறான். அப்ப நான் இப்ப இவங்க நேற்று பண்ண பிளான காட்டுறாங்க. ஆண்டோட ஃபேய் மத்தவங்க கிட்ட நமக்கு இன்னமும் ஆட்கள் தேவைப்படுவாங்க, நாம நம்மளோட முன்னோர்களோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு அந்த டீமனை சீல் பண்றதுக்கு மொத்தமா 9 ஊக்கள் தேவைப்படுவாங்கன்னு சொல்றப்ப நமக்கு அவ்வளவு பேர்லாம் தேவைப்பட மாட்டாங்க. நான் இதுக்கு முன்னாடி சீனியர் மாஸ்டர்ஸ் கிட்ட இதை பத்தி பேசியிருக்கேன். இந்த மாதிரி டீமனை பிடிக்கிறதெல்லாம் நம்ம கிட்டத்தட்ட யாவ பிடிக்கிற மாதிரி தான், இதுல மெயின் ஆளா ஒருத்தர் தான் இருப்பாங்க, அந்த மத்தவங்க எல்லாம் அந்த ரிச்சுவல் மாஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல அது கேட்டு நிரனோ டென் இதை யார் வேணாலும் பண்ணலாமா, அதுக்காக அவங்க ஒரு ஊவா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லையான்னு கேட்க அதுக்கு ஜியா ஹவோ இப்ப நம்ம டீம்ல 4 பேர் இருக்கோம்னு சொல்றான். சோ அதை கேட்டு நிரனோ டென் இன்னும் நம்மளுக்கு 5 பேர் தேவைப்படுறாங்களான்னு கேக்குறான். கற்பனா இப்ப இங்க ஜியா ஹவ் அந்த பொண்ணை காட்டி இவதான் நம்மளோட 5வது மெம்பர்னு சொல்றான். அதே நேரத்துல இங்க பீட்டோ அவனோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி டெம்பரவரியா ஒரு வேலை இருக்கு நீங்க வரீங்களாடான்னு கூப்பிட இவங்க 3 பேரும் அது என்ன வேலைன்னு கேக்குறாங்க. ஆண்டடுக்கு பீட்டோ நான் அவங்கள ஒரு டீமன் வேட்டைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்ல அதை கேட்டதும் இவங்க 3 பேரும் சிரிக்கிறாங்க. அண்ட் அதே நேரத்துல இங்க ஃபேய் டாங்கர்ன்றவனை மீட் பண்ணி கேஷுவலா பேச ஆரம்பிச்சு இப்ப
நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஃபார்ச்சூன் டெல்லரா இருக்கியா ஆர் ஃபெங் ஷுவை மாஸ்டரா இருக்கியான்னு கேட்க, இவனும் அவனோட வேலையை பாத்துக்கிட்டே, நான் இப்ப அந்த வேலையெல்லாம் விட்டுட்டேன், அதுல எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் திறமை இல்ல, சோ என்னை விட பெஸ்டா பண்றவங்களுக்கு அதை விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்ல, அதை கேட்டு ஃபேயும் நீ சொல்றத பார்த்தா என்ன குட்டி காட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்றா. ஆனா டாங்கோ நான் அப்படி ஒன்னும் சொல்லலன்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு போறப்ப ஃபேய் அவன் கிட்ட, நானும் என்னோட தம்பியும் ஒரு டீமனை சீல் பண்ண போறோம் அண்ட் அதுக்கு உன்னோட ஹெல்ப் எங்களுக்கு தேவைன்னு சொல்றா. கற்பனா இப்ப இங்க இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதும் அந்த பொண்ணு அங்க இருந்து வெளியே வர, ஜியா ஹவ் அவகிட்ட போயிட்டு, இப்ப நீ பிஸியா இருக்கியா, என்கிட்ட ஒரு வேலை இருக்குன்னு சொன்னதும் இவ என்ன ஏதுன்னு எதுவும் கேட்காம உடனே அடுக்கு ஓகே சொல்லிடுறா. அப்ப இவனும் நீ என்ன வேலைன்றதெல்லாம் கேட்க மாட்டியான்னு கேட்க, அடுக்கு யாக்கோ எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, நீ எனக்கு ஒழுங்கா பேமெண்ட் மட்டும் கொடுத்துருன்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு போயிடுறா. கற்பனா இப்ப எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நிரன் அவங்க கிட்ட, நான் ஸ்ட்ரைட்டாவே பாயிண்ட்டுக்கு வரேன், நம்மளோட கோல் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா குயிராங்க சீல் பண்றது, சோ அதோட ஒரு ப்ராசஸ்க்காக தான் நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம்னு சொல்லிட்டு, இதுல நான் ரிச்சுவல் மாஸ்டரா இருக்கேன் அண்ட் ஜியா ஹவும் ஃபேயும் எனக்கு மெயின் சப்போர்ட்டா இருங்க. அப்புறம் யாக் நீ ட்ரம்ஸ் ரிடம் கேட்ட மாதிரி பிளே பண்ணுன்னு சொல்லவும், நீ இதுக்கு முன்னாடி இதை பண்ணிருக்கியான்னு ஃபே அவளை கேக்குறா. அண்ட் அதுக்கு இவளும் என்னால அதை பண்ண முடியும், பட் நீங்க எல்லாம் நீங்க ஏமாட்டி கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்ல, அதை கேட்டு ஜியா ஹவோ உண்மையான காரணத்தை சொல்லியிருந்தா நீங்க வந்திருப்பியான்னு கேக்குறான். அப்ப நிரன் டாங் கிட்ட உனக்கு ஐச்சிங்க பத்தி தெரியுமான்னு கேட்க, இவனும் எனக்கு அது ஓரளவுக்கு தெரியும்னு சொல்றான். சோ நிரனோ டென்னி அதை பாட்டுக்கோன்னு சொல்லிட்டு இவன் பீட்டோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க என்ன பண்ணணும்ன்றத அப்புறமா சொல்றேன்னு சொல்றான். அப்புறம் இவன் பீட்டை பாட்டு, முக்கியமான ரோல் உனக்கு தாண்டா இருக்கு, இப்போ உனக்குள்ள அந்த மங்கி டீமன் இருக்கிறனால எங்களால நீ இல்லாம இந்த ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ண முடியாது அண்ட் அந்த மங்கி டீமனோட பவரால எல்லாத்தையுமே கேட்க முடியும். சோ நீ அந்த பவரை யூஸ் பண்ணி குயிராங்கோட இடத்த கண்டுபிடிக்கணும் அண்ட் அதுக்கப்புறமா நாங்க இந்த ரிச்சுவலை பண்றதுக்கு ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிப்போம்னு சொல்ல, இப்ப நான் என்ன பண்ணணும்னு பீட் கேக்குறான். அண்ட் அதுக்கு நிரனோ ஃபர்ஸ்ட் நம்ம உனக்குள்ள இருக்கிற மங்கி டீமனை வெளியே கொண்டு வரலாம், அட உன்னால எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும்னு சொல்றான். தென் இவன் பீட் கிட்ட வந்துட்டு, நான் ஸ்லோவா அந்த டீமனை வெளியே கொண்டு வரேன் அண்ட் நீ முடிஞ்ச வரைக்கும் அதை உன்னோட கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கோ அண்ட் முக்கியமா நீ அதோட கண்ட்ரோலுக்கு போயிடாதுன்னு சொல்றான். கற்பனா இப்ப டாங் ரிச்சுவல் பண்றதுக்கான டைமிங்க குறிச்சு கொடுக்க, ஜியா ஹவ் அந்த பேப்பரை வாங்கி நெருப்புல வச்சுட்டு அவன் ஒரு மன்றத்தை சொல்ல ஸ்டார்ட் பண்றான் அண்ட் அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரும் அவங்களோட ரோலை பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு பீட் அதெல்லாம் கேட்டு நார்மலா தான் இருக்கான். பட் நிரன் அங்க இருக்கிற கண்ணாடிகளை உடைக்க ஸ்டார்ட் பண்ணதும் இவனுக்கு அந்த சட்டம் கேட்டு பயங்கரமா காடு வலி வருது. அதோட அவனுக்குள்ள இருக்கிற மங்கி டீமன் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர, டாங்கோட பாட்டு மதியம் 3:05 சிம்டம்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுதுன்னு அந்த டைமிங்க குறிச்சு வைக்கிறான் அண்ட் அதுக்கப்புறமா நிரன் மன்றத்தை சொல்ல பீட்டோட கேட்டு வயலண்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான் அண்ட் அவனோட 3 ஃப்ரெண்ட்ஸும் அவனை டைட்டா பிடிச்சிக்கிறாங்க. அப்ப டாங்கோ 3:07 சிம்டம்ஸ் அக்ரெசிவா மாறுதுன்னு சொல்ல, அண்ட் அதை கேட்டு மத்தவங்க எல்லாரும் கொஞ்சம் கூட கேப்பை விடாம எல்லாரும் இன்னும் சவுண்டா மன்றத்தை சொல்ல ஸ்டார்ட் பண்ண, அது கேட்ட மாதிரியே பீட்டும் அக்ரெசிவா ஜம்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். தென் இவன் பயங்கரமா இழுக்க ஆரம்பிச்சிட, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் அவனை கஷ்டப்பட்டு பிடிக்கிறாங்க. தென் இவங்க அந்த மன்றத்தை ஃபுல்லா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த இடம் மொத்தமா சைலண்ட் ஆயிருது அண்ட் அது கூடவே பீட்குள்ள இருக்கிற அந்த மங்கி டீமனும் வெளியே வந்துற, டாங்கோட பாட்டு 3:17 அந்த டீமன் வெளியே வந்துருச்சுன்னு சொல்றான். அண்ட் அப்ப சடனா அந்த டீமன் நிரனை அட்டாக் பண்றதுக்கு ஓடி வர, இவங்க 3 பேரும் கரெக்டான டைமுக்கு அதை பிடிச்சிடுறாங்க. அப்ப நிரனோ, பீட் நான் பேசுறது உனக்கு கேக்குதான்னு கேட்க, இதோட எபிசோட் 3 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.